ஹலோ, இன்னைக்கு உஷா ரவிங்கிறவா சாம்பார் பொடியும் ரசப்பொடியும் மிஷின்ல அரைக்கிற மெஷர்மெண்ட் கேட்டிருந்தா. இப்போ அதனோட மெஷர்மெண்ட் சொல்றேன் பாருங்க. 1/4 கிலோ நாங்க நீட்டு மிளகா தான் அரைப்போம். வேணுங்கிறவா குண்டு மிளகா கூட அரைச்சிக்கலாம். 1/4 கிலோ தனியா, விரலி மஞ்சள் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம். பொதுவா இப்போ நம்ம கடையில வாங்கும்போது மிளகா தனியா மெஷர்மெண்ட்டோட கிடைச்சிரும். அப்புறம் இந்த மிளகு, வெந்தயம், விரலி மஞ்சள் அது கூட மெஷர்மெண்ட்ல வாங்கிடலாம். மற்றபடி இந்த 3 பருப்பு வகைகளும் நம்ம ஆத்துலயே இருக்கும் இல்லையா, அதை எடுத்து போட்டே அரைக்கலாம். யார்கிட்டயாவது இந்த வேயிங் ஸ்கேல் இருந்தா அதுல அளந்து போடுங்க. இது வந்து 1/4 அழாக்கு. இதுல வந்து 3 பருப்பையும் அளந்தா கரெக்டா இருக்கு. அந்த 50 கிராம் மெஷர்மெண்ட் பருப்பு மட்டும். அப்படி இந்த மெஷர்மெண்ட் கப் இருந்ததுன்னா அதுல 1/4 இருக்க கப் எடுத்துக்கோங்க. 60 ml போட்டிருக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா நல்லா வெயில்ல காய வச்சிடணும். இப்ப நல்லா வெயில் அடிக்கிறது 1 or 2 days காய வச்சுட்டு பறக்க நல்லா கையில அப்படியே உடையணும். அப்படியே நம்ம இது பண்ணாமனால அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மிஷின்ல கொடுக்கும்போது இந்த மஞ்சளை கூட அந்த காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கையால உடைச்சா வரும். அப்படி இல்லைன்னா தட்டிட்டாவது போடுங்க. இல்லாட்டா மிஷின்காரா வந்து முழுஷா போடுறேன்னு சொல்லுவா. போட்டு மிஷின்ல கொண்டு போய் நம்ம இதை அரைச்சிட்டு கொஞ்ச நாள் ஆற வச்சுட்டு நல்ல ஒரு கண்டெய்னர்ல எடுத்து வச்சுட்டோம்னா இது நல்லா ஆண்டு வரும். 2-3 மாசத்துக்கு அவாத்துக்கு எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து இருக்கு. எங்களுக்கு இது ஒரு 3 months வரும் நல்லா. இப்போ ரசப்பொடிக்கான மெஷர்மெண்ட் பாருங்க. 1/4 கிலோ நீட்டு மிளகா வத்தல், வேணுங்கிறவா குண்டு மிளகாவும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈக்குவல் ரேஷியோ தான் தனியாவும் 1/4 கிலோ. அடுத்து மிளகு 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், விரலி மஞ்சள் 50 கிராம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான். அதே மாதிரி தான் நம்ம இப்போ கடையில் வந்துட்டு இந்த 50 கிராம் மெஷர்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதை அளந்து வாங்கிக்கோங்க. துவரம் பருப்பு ஆற்றுல இருக்கும் இல்லையா, ஆழாக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி 1/4 ஆழாக்கு இருந்தால் இதில் 1 போட்டுக்கோங்க. அது கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்பு 1/4 கப்பு 60 ml போட்டிருக்கு. இதில் ஒரு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் அதே மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கணும். ரசப்பொடி மட்டும் நம்மளே மிஷின்காரருக்கே தெரியும். ரசப்பொடினாக்க அவன் ஒரே முறையாக போட்டு கொடுத்துருவா அவ. அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. சிலர் வந்து கருவேப்பிலை நிறைய இருந்ததுன்னா அதை வந்து நல்லா அலம்பிட்டு வெயிலில் நல்லா காய வைங்க. அப்படி பறக்கும்னு தோணுதுன்னா வானலியில் ஒரு பெரட்டுனா அது காஞ்சிடும் இல்லையா, எல்லாம் மைக்ரோவேவ் இருக்கவா அதில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பிடிச்சபடி அதை போட்டு இதோட போட்டு கூட அரைச்சிக்கலாம் விருப்பப்படுறவா. இப்போ இந்த சாமான்லாம் கொண்டு போய் நாங்கள் இப்போ மொட்டை மாடியில் காய வைக்க போகிறோம் பாருங்கோ. இப்போ இந்த சாமான் எல்லாம் டஸ்ட் ஆகும்னு பயமா இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கருப்பு கலர் துப்பட்டா இதை வச்சு மூடலான் இருக்கும். ஏன்னா அந்த கருப்புல கொஞ்சம் நிறைய ஹீட் வந்து இறங்கும் இல்லையா, அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால இதுக்கு கருப்பு துப்பட்டா போட்டு தான் மூட போறேன். சாயந்தரம் வரைக்கும் இருந்ததுன்னா படிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து மிஷின்ல கொடுத்து அரைக்க வேண்டியதுதான். இப்போ காலையில காய வச்சு இந்த குழம்புலாம் அப்படியே ரசம்லாம் அப்படியே அரைச்சுன்னு வந்தாச்சு. இதை பாருங்க, இது வந்து ரச மிளகா அப்படி கொஞ்சம் குறகுறப்பா அவளே ஒரே ஒரு முறை போட்டு கொடுப்பாரு அந்த மிஷின்காரரு. இது சாம்பார் பொடி. இது வந்து எங்காத்து மெஷர்மெண்ட். நாங்க அரைக்கிறது இந்த மாதிரி தான் அரைக்கிறோம். நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும். வேற ஒண்ணுமே வேண்டாம். ஒரு ஸ்பூன் இதை போட்டு பண்ணாலே 4 பேர் நல்லா சாப்பிடலாம். அடுத்து இப்போ இந்த சாம்பார் பொடியை வந்து நம்ம சாம்பாருக்கு, வெத்த குழம்புக்கு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கறி, வாழைக்காய் கறி, இந்த மாதிரி ஏதாவது இந்த பொடி போட்ட கறி இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இட்லி சாம்பாருக்கு இப்போ சம்டைம்ஸ் நம்ம அந்த குருமாக்கெல்லாம் கூட தனியா பொடி, மிளகா பொடியெல்லாம் தனித்தனியாக போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற இடத்துல கூட இந்த மிளகா பொடியை போட்டாலே நல்லா இருக்கும். ஏன்னா அந்த வெந்தயம் மிளகெல்லாம் இருக்கு பாருங்க, அதனால அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வெயில் நல்லா அடிக்கிறது, நம்ம வறுக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். சாமானெல்லாம் ஒரு 10 மணிக்கு போட்டோம்னா 3 மணிக்கு எடுத்துன்னு வந்துட்டு பட்டா காயறது கொண்டு போய் மிஷினில் கொடுத்து நல்லா திரிச்சு வச்சுட்டோம்னா ஆண்டு வரும். இந்த பொடி வந்து உங்களுக்கு நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுக்கிறது கொஞ்சம் ஆண்டு வரும். எதுவும் அந்த வெயில் அடிக்கிறதால பூச்சிலாம் வராது, வண்டு கிண்டெல்லாம் வராது. சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.